அர்த்தராத்திரி மணி 2 தாண்டுச்சு. பயங்கரமான மழை. ஹைவே ரோட்ல இருந்த ஒரு பெரிய மரத்தடியில ரமேஷும் பிரசாதும் நனைஞ்சிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான பசி. அப்பா, நம்ம எப்படியோ ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டோம். மழை இப்போ நிற்கிற மாதிரி தெரியல. மெதுவாக நடந்து போகலாமா? தம்பி ரமேஷா, என்னால நடக்க முடியாது. ரொம்ப பசியா இருக்கு. முதலீடுக்கு தேவையான 50,000 ரூபாய் பணத்துக்காக முதலியார்கிட்ட போய் தப்பு பண்ணிட்டோம். நான் தான் அப்போவே சொன்னேனேப்பா, அந்த முதலியார் பேச்சை கேட்டாலே தெரிஞ்சது கடன் தர மாட்டான். எதுவும் சாப்பிடாம அவனுக்காக அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். பிரசாத் எதுவுமே பேசாம தலகுனிஞ்சு நின்னாரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா. நம்ம ஊர் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. மெதுவாக அப்படியே நடந்து போயிடலாம். பசியா இருக்குது தம்பி. அடி எடுத்து வைக்க கூட சக்தி இல்லை எனக்கு. இங்கேயே இருப்போம். என்னால முடியல. நீ வீட்டுக்கு போய் நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டு வா. இந்த சமயத்தில் மழையில் உங்களை இந்த இடத்துல விட்டுட்டு எப்படிப்பா போவேன்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட ஃபோன் அடிச்சுது. ஹலோ அனாமிகா, எங்க இருக்கீங்கங்க? ஹைவே ரோட்டில் நம்ம ஊருக்கு வர்ற வழியில் ஒரு மரம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். மாமா என்ன பண்றாரு? அவரும் நனைஞ்சு நின்றுட்டுருக்காரு. இனிமேல் நடக்க முடியாதுங்கிறாரு. அனாமிகாவுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த முதலியார் எப்போ வேணால் வந்துடுவார், கேட்ட பணத்தை தந்துடுவாருன்னு நினப்பில் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவர் ஆஃபீஸ்லேயே நின்றுட்டு இருந்தோம். அனாமிகாவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. கண்ணீரை தொடச்சிக்கிட்டான். நீங்க அங்கேயே நின்றுட்டுருங்க, நான் 10 நிமிஷத்துல சாப்பாடு எடுத்துட்டு அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான். மாமியார் சாரதா வாசல்லே நின்றுக்கிட்டு பட்டணத்துக்கு போன அப்பா புள்ள பிரசாதுக்காகவும் ரமேஷ்காகவும் காத்துட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் பேகில் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனான். மருமகளே, இந்த அர்த்தராத்திரி வேலையில சாப்பாடு குழம்ப கூடையில எடுத்துக்கிட்டு எங்க போற? மழை வேற பெய்யுது. அத்தை, அவரும் மாமாவும் ஹைவே ரோட்ல இருக்க மரத்தடியில இருக்காங்களாம். மழையில மாட்டிக்கிட்டாங்களாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையாம். ஐயோ கடவுளே, எவ்வளோ பசியில இருக்காங்களோ என்னவோ. ஆமா அத்தை, மாமாவால நடக்க கூட முடியலங்கிறாரு. அதனாலதான் சாப்பாடு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தனியா எப்படிம்மா போவ? நானும் உன் கூட வரேன். மழை பயங்கரமா பெய்யுது அத்தை. அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு உடனே சாரதா கொடையை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கொடைக்கு அடியில 2 பேரும் நடந்து போனாங்க. அனாமிகா சாப்பாடு எடுத்துக்கிட்டு நடந்து போனா. காத்து பயங்கரமா அடிச்சுது. ரோட்ல தண்ணி தேங்க ஆரம்பிச்சுது. ஆனாலும் மாமியாரும் மருமகளும் பின்வாங்கவே இல்லை. மருமகளே, காலையில இருந்து 2 பேரும் சாப்பிடலன்னா இந்நேரம் மயக்கமே போட்டிருப்பாங்க. ஆமா அத்தை, முதலீடுக்காக பணம் வாங்கறதுக்கு அந்த முதலியார்கிட்ட போயிருக்காங்க. சாப்பாடு கூட சாப்பிடல அத்தை. 2 பேரும் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரத்துல ஹைவே மரத்தடிக்கு வந்தாங்க. பெரிய மரத்தடியில குளிர்ல நடுங்கிக்கிட்டு பிரசாதும் ரமேஷும் உட்கார்ந்துருந்தாங்க. மாமா. அனாமிகா, சாரதா, இந்த மழையில ஏமா வந்து? நீங்க எங்க பசியா இருக்கும்போது நாங்க எப்படிங்க அந்த வீட்டில் இருக்க முடியும்? சாரதா கொடைய பிடிச்சாங்க. அனாமிகா உடனே பையில இருந்த சாப்பாடை வெளியில எடுத்து வச்சான். சுட சுட சாப்பாடு, தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு பொரியலை சாப்பிட்டாங்க. பிரசாத் கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடலம்மா. முதல்ல சாப்பிடுங்க மாமா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். பிரசாதும் ரமேஷும் வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மழை, குளிர், பசியால இருந்தவங்களுக்கு அந்த சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருந்தது. அனாமிகா, நீ வரலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? குடும்பம்னா இது தாண்டா கண்ணா. கஷ்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரசாதுக்கு கொஞ்சம் சக்தி வந்துச்சு. மழை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்ப நிம்மதியா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. 4 பேரும் ஒரே கொடைக்கு கீழே அந்த முதலியார் ஏமாத்தினதை பத்தி பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. இப்படியே நேரம் போச்சு. 3 நாட்கள் கழிச்சு ஹால்ல சாரதா டிவி பார்க்கும்போது அனாமிகா டிவிக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. சாரதா கோபமா பார்த்தாங்க. நீங்க எவ்வளவு கோவமா பார்த்தாலும் சரி, நான் சொல்றத கேட்டாதான் இங்க இருந்து நகருவேன். இல்லனா இப்படிதான் டிவி முன்னாடியே நின்னுக்கிட்டு இருப்பேன். மாமியாரின் மந்திரங்கள் சீரியலு ரொம்ப நல்லா இருக்கும்டிமா, கொஞ்சம் நகரடிமா. சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். அத்தை, 3 நாளா இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க கொஞ்சம் கூட காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டி, நீ நல்ல புத்திசாலி மாதிரி போஸ மட்டும் கொடுக்கற, ஆனா கொஞ்சம் கூட புத்தி இல்ல. அது இப்பதான் எனக்கு புரியுது. என்ன அத்தை இது?
நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுல என் புத்தி எங்க குறைஞ்சது? உனக்கு புத்தி இருந்தா நான் டிவி பாக்குற நேரத்துல வந்து சொல்லுவியா? சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவேன். இந்த சின்ன லாஜிக் கூட தெரியல உனக்கு. சரி அத்தை, நான் சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லிடுறேன். ஹைவேல ராத்திரியில நிறைய பயணிகள் போக வருவாங்கல்ல. இந்த மழையில அவங்களுக்கு சுட சுட சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அந்த ராத்திரி வேளையில சின்ன ஹோட்டல் போட்டோம்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ மருமகளே, இதானா நீ 3 நாளா என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயம்? அர்த்த ராத்திரி வரைக்கும் முழிச்சிருந்து சமைக்கணுமா? என்னால முடியாதுரிமா. முதல்லயே வேணான்னு சொன்னா எப்படி? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யற சாப்பாட ஊரே பாராட்டும். ராத்திரி பயணிகளுக்கு உபயோகமா இருக்கும்ல. நமக்கும் பணம் கிடைக்கும். மாமாவும் அவரும் பணத்துக்காக எவ்ளோ கஷ்டப்படுறாங்க நீங்களே பாக்குறீங்கல்ல அத்தை. அப்போ டோன்ட் மேக் நாய்ஸ். அப்ப 3 நாள் முன்னாடி நடந்ததை ஞாபகப்படுத்தினா. சாரதா கவலையோட கண்ணீர் விட்டாங்க. ஆமா மருமகளே, அன்னைக்கு ராத்திரி அவரும் புள்ளையும் பட்ட கஷ்டம் இப்ப வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. அதனாலதான் அத்தை, நம்ம மனுஷங்களே இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தினம் தினம் அந்த பக்கம் போற பயணிகள் எவ்ளோ கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஹோட்டல் வைக்கணும்னா அதுக்கும் பணம் வேணும்ல. பெரிய ஹோட்டல்லாம் இல்ல அத்தை, முதல்ல சின்னதா ஆரம்பிப்போம். 4 பக்கம் குச்சிய சொருகி வச்சு வீட்ல இருக்க டார்பால் எடுத்துட்டு போய் போடுவோம். அங்க சுட சுட சாப்பாடு செஞ்சு வைப்போம். சரி, சாப்பாடுனா என்னென்ன செய்யலான்னு இருக்க? சுட சுட இட்லி, பூரி, மசாலா தோசை போடலாம். மழையில இதெல்லாம் நல்லா வித்து போகும். மருமக பேச்சு கேட்ட சாரதா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மருமகளே, 1 மாசத்துக்கு முயற்சி பண்ணி தான் பாப்போம். நிஜமா ஒத்துக்கிட்டீங்களா அத்தை? ஒத்துக்கிட்டேன், ஆனா கஷ்டப்பட போறது நீதான். கஷ்டப்படுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத கேட்டு அனாமிகா ரொம்பவே ஆனந்தப்பட்டா. பிரசாத் ரமேஷ் கிட்ட கூட விஷயத்த சொன்னா. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள்ல இருந்து ஏற்பாடுகள் ஆரம்பிச்சது. ரோடு பக்கத்துல இருந்த இடத்துல குச்சிய நட்டு வச்சு டார்பால் போட்டாங்க. 2 டேபிள், சில சேர்ஸ கொண்டு வந்து போட்டாங்க. 4 நாள்ல சின்ன ஹோட்டல் ரெடி ஆச்சு. ஆரம்பிச்ச முதல் நாளே வானத்துல இருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. ராத்திரி 11 மணிக்கெல்லாம் ஜோரா மழை பெஞ்சது. அத்தை, டீ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பெசரட்டு தோசை மாவெல்லாம் ரெடிமா. ஆனா 1 மணி நேரம் ஆகியும் ஒரு கஸ்டமரும் வரல. மருமகளே, இப்ப யாரும் வரா மாதிரி தெரியல, மூடிடுவோமா? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் மாமா. ராத்திரி 12 மணியை தாண்டினதுக்கு அப்புறமா ரோட் சைடுல ஒரு பஸ் பங்க்சர் ஆச்சு. இந்த ஹோட்டல்ல இருந்து வர்ற வாசனை அந்த பஸ்ல இருக்க எல்லா பயணிகளையும் இழுத்துச்சு. ஒரு ஆள் இறங்கி வந்தான். அம்மா, சாப்பிட ஏதாவது இருக்குமா? இருக்குங்க அண்ணா, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் சிலர் வந்தாங்க. அப்படியே கூட்டமாச்சு. இந்த மழையில இந்த மாதிரி ஹோட்டல் இங்க இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம். உங்க இஞ்சி டீ ரொம்ப நல்லா இருக்குமா. அத கேட்டதும் சாரதா முகத்துல ஆனந்தம் பொங்கி வழிஞ்சுது. அம்மா, உன் யோசனை நிஜமா நல்லா இருக்கு. அன்னைக்கு அவரும் மாமாவும் பசியில பட்ட கஷ்டம்தான் எனக்கு இந்த யோசனைய கொடுத்தது அத்தை. அப்படியே நாட்கள் போச்சு. 1 வாரம் கழிச்சு அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு ஆளு, அப்பா பிரசாத், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பேரு ராகவன். சொல்லுங்க ஐயா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த முதலியார்கிட்ட பணத்துக்காக போனேன். பணம் கொடுக்குறேன்னு நம்ப வச்சு என்கிட்ட இருக்கிற பத்திரத்தை வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் பணத்தையும் கொடுக்காம என்னை தெரிய விட்டான். நான் வருத்தம் மட்டும் இல்லப்பா, நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனேயே பிரசாதுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா எங்களையும் அப்படிதான் அவன் ஏமாத்த பார்த்திருக்கான். ஆமாப்பா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அன்னைக்கு ராகவன் போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் மட்டும் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருந்தது. அத்தை, நம்ம ஹோட்டலுக்கு வந்து போறவங்கல்ல அந்த முதலியார்கிட்ட ஏமாந்தவங்களும் இருப்பாங்கல்ல. ஹோட்டலுக்கு வர்றவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே முதலியார்கிட்ட ஏமாந்த நிறைய பேர் அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. மாமியார் மருமகள் ஹோட்டலுக்கு இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. நாளுக்கு நாள் வருமானமும் அதிகரிச்சது. ஒரு நாள் ராத்திரி முதலியார் ஹைவே ரோட்ல தன்னோட கார்ல அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாரு. இறங்கி அவங்க கிட்ட வந்தாரு. முதலியார பார்த்து பிரசாதும் ரமேஷும் ஆச்சரியப்பட்டாங்க. ஓஹோ, எங்கதான் இருக்கீங்களா? சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா 4 பேரும் பேசினாங்க. எங்க ஹோட்டல் சின்னதா இருந்தாலும் நாங்க நேர்மையா நடந்துக்கிறோம். எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சவங்க கிட்ட நாங்க பேச தயாரா இல்ல. முதலியார் முகமே மாறி போயிடுச்சு. அது சரி, உங்க இஷ்டம் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டாரு.
கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல் நிறைய பயணிகளுக்கு வசதியா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.